எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜா முறைகளை பற்றி நிறைய பதிவுகளை நாம் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி விஷயத்தை பற்றி, அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் இந்த வாராகி விஷயத்தை செய்கிறச்சே ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிக்கலாம். தாயும் சீக்கிரமாக உங்களுக்கு சித்தியாவாள். இவளினுடைய அருளால் உங்களுக்கு நடந்தது, நடக்க இருப்பது, நடக்க போவது என முக்காலத்தையும் கணிக்க முடியும். தாயினுடைய அருளால் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நன்மை தீமைகளை முன்னதே அறிந்து அதிலிருந்து நீங்கள் காத்து கொள்ளலாம். உங்களை எத்தனை முறை அழைச்சாலும் இந்த தாய் வருவாள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இந்த தாயை நீங்கள் எவ்வளோ டைம் கூப்பிட்டாலும் தாயானவள் வந்து உங்களுக்கான சந்தேகங்களுக்கு உரிய தீர்வினை சொல்லிவிட்டு சொல்லுவாள். இவள் பேர் சொப்ன வாராகி என்பது இவளுடைய பெயர். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த தாயை அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் சித்தி பண்ணுறதுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. காரணம் என்னென்னா, அக்னி நட்சத்திர காலம் என்பது உக்ர தெய்வ வழிபாட்டிற்கு உரிய காலமாக சொல்லப்படுது. அது என்னங்க உக்ர தெய்வம்னா என்னங்க அப்படின்னா, தோற்றத்தாலும் குணத்தாலும் உக்ரத்தோடு இருக்கிற தெய்வங்களை உக்ர தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பைரவர், நரசிம்மர், பிருத்யங்கரா தேவி, காளி, வாராகி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உக்ர தோற்றத்தோடு இருப்பாங்க. அந்த அவங்களுடைய சுபாவமும் பார்த்திங்கன்னா உக்ர சுபாவம். இப்போ காளிலாம் பார்த்திங்கன்னா தோற்றமும் உக்ரமான தோற்றமாக இருக்கும். அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்? மண்டை ஓட்டை போட்டுக்கிட்டு எதிரிய அரக்கன்களை அழிக்கிற மாதிரியான ஒரு கோப குணமாக இருக்கும். இதில் விதிவிலக்காக கோபத்தை கட்டுப்படுத்தும் உக்ர தெய்வங்களாக யார் மேல் கோபத்தை காட்ட வேண்டும், எவரை தன்னுடைய மகன் போல பாவிக்க வேண்டும் என பிரித்து பார்க்கும் தன்மையுடைய உக்ர தெய்வங்களாக சொல்லப்படுவதிலே முதன்மையானவளாக வருபவள் இந்த தாய் வாராகி. இந்த தாய் வாராகிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாராகி தாயினுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த தாய் உறுதுணையாக இருப்பா. என்னதான் இவ உக்ர கடவுளாக இருந்தாலும் இவளை வணங்கும் பக்தர்களுக்கு தாயாக இருந்து தாயுள்ளத்தோடு அவர்களை ரட்சித்து காப்பாள். ஒரு குழந்தை வந்து எப்படி அம்மா கிட்ட உரிமை எடுத்து கேட்குமோ ஒரு விஷயத்த, அதே மாதிரி அம்மா வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாளோ, அந்த அளவுக்கு வாராகியினுடைய பக்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா அவள் உங்களை வந்து அவளுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் அவள் செய்து முடிப்பாள். அதை சலிக்காமல் செய்பவள். கொஞ்சம் கூட ஒரு சலிப்புங்கிறதே இந்த தாய்கிட்ட கிடையாது. எத்தனை முறை அழைச்சாலும் உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் கஷ்டங்களை தீர்க்க ஓடோடி வருவாள். இவளுடைய வடிவங்கள் ஏராளமான வடிவங்கள் இருக்கு. அதில் ரொம்ப விசேஷமான வடிவம் அப்படின்னா ஸ்வப்ன வடிவம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கனவில் வந்து பேசக்கூடிய வடிவம், ஸ்வப்ன வடிவம். இதுக்கு இந்த அவதாரத்தோட பேர் சப்ன வாராகி அப்படிங்கிறது இந்த அவதாரத்தோட பேர். வாராகியின் எண்ணற்ற வடிவங்களில் இந்த ஸ்வப்ன வாராகியை வந்து நிறைய குருமார்கள் வசியம் செய்து இந்த தாயுடைய அருளால் பல்வேறு காரிய சாதனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவர் கூட இந்த வாராகியை சித்தி செஞ்சுட்டு முக்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ஜோதிடம் பார்ப்பவர்கள் மற்றும் குறி சொல்பவர்கள்
அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லி சூனிய கட்டுக்களை உடைக்க நினைப்பவர்கள் இவங்க எல்லாமே ஸ்வப்ன வாராகியை சித்தி பண்ணிக்கலாம். குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த தாயை சித்தி பண்ணிக்கலாம். இந்த தாயை வீட்டில் வச்சு வணங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வாராகி வழிபாடுங்கிறது என்னதான் உக்கிர ரூபமாக இருந்தாலும் வீட்டில் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஏன் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரங்கிறது ஃபஸ்ட்டு இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்குது. டோட்டலாக 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்லப்படுது. இந்த நாட்களில் அக்னி பகவான் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார். காரணம் என்னன்னா, சூரிய பகவான் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்பு நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைம் பீரியடில் வெப்பத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா வருடம் வெப்பத்தின் தாக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. போன வருஷம் இருந்த வெப்பத்தாக்கம் இப்போ கிடையாது, இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் மேலும், அதாவது சூரியன் கிட்டையே போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலில் நாம் இருப்போம். இந்த ஒரு சூழ்நிலையில் உக்ர தெய்வங்களை நாம் பிரார்த்தனை செய்கிறச்சே, மந்திரங்களை சொல்கிறச்சே, வழிபாடு பண்ணுறச்சே அந்த தெய்வம் உங்களுக்கு எளிமையாக சித்தி அடையும். அந்த தெய்வம் உங்களுக்கு வேண்டியவற்றை அருளும். நான் பொதுவாக காளி உபாசகர்கள், பைரவ உபாசகர்கள், பிரத்யங்கராதேவி உபாசகர்கள், இவங்க அதேமாரி காட்டேரி உபாசகர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் உக்ர தெய்வத்தை நீங்கள் பூஜை பண்ணி சித்தி பண்ணணும், அதுக்கான உரிய காலங்கள் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா தாராளமாக அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களோட தெய்வத்தினுடைய உபாசனையை தொடங்குங்க. தாய் சீக்கிரமாக சித்தியாவா, சரிங்களா? ஸோ இந்த உக்ர தெய்வ வரிசையில் நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மக்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சுக்க வைக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை கைப்பிடித்து நகர்த்தி செல்வதற்குண்டான ஒரு தேவதையை அவங்களுக்கு சித்தி பண்ண வச்சிடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட ஒரு தேவதையாக முதல்ல நம்மளுடைய நினைவுக்கு வரவங்க யாருன்னா வாராகி தான், அதில் டவுட்டே கிடையாது. ரொம்ப எளிமையான தெய்வம் ஒன்று. ரெண்டாவது, சீக்கிரம் சித்தி ஆகிடும். எத்தனையோ பேருக்கு நாம் தெய்வங்களின் உபாசனை சொல்லும் பொழுது அது சித்தி ஆகிறதில்ல. அவங்க இவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப காலம் கடந்து சித்தி ஆகும். ஏன்னா ஒரு முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் பிரார்த்திப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சித்தியாகணும் அப்படின்னா அவனுடைய நினைவிலேயே நாம் இருந்து அவன் மந்திரங்களை சதா சர்வகாலமும் ஜபித்து கொண்டு இருக்கிற பட்சத்திலையும் பூஜா விதிகளை முறையாக பின்பற்ற பட்சத்திலையும் தான் சித்தி ஏற்படும். நாம் போகிற போக்கில் இன்றைக்கி ஒரு 108 முறை சொன்னார், நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நம்மளுடைய எல்லா அழிச்சாட்டியுமே பண்ணிகிட்டு இருந்தால் சித்தி ஆகாது. பகைவருக்கும் கருணை காட்டும் உள்ளத்தோடு தெய்வத்தை வணங்கும் பட்சத்தில் தான் தெய்வம் சித்தியாகும். மன தூய்மை ரொம்ப முக்கியம். பல பேர் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்குங்க, எனக்கு சித்தியாகுமான்னு கேட்குறாங்க. எந்த அளவுக்கு உடல் தூய்மை இருக்கோ அதில் 10 மடங்கு மன தூய்மை இருக்கும். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளுருக்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் மனதில் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனதினை கடவுளின் கருணையாக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தூய மனதோடு இறைவனை பிரார்த்திக்கிறாச்ச தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும், சரிங்களா? அதனால் தெய்வங்களை சித்திகள் செய்யும் பொழுது ரொம்ப கட்டுப்பாடுகளோடு அந்த தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறச்சு அந்த தெய்வம் கட்டாயம் சித்தியாகும், அதில் டவுட்டே இல்லை. பட் இந்த சொப்பன வாராகி சித்தியில் என்ன ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, முறையாக இதுக்கு முன்னாடி இந்த மாந்திரீகத்தை பற்றி தெரியாதவங்க, இந்த சித்திகளை பற்றி அறியாதவங்க கூட இந்த தெய்வத்தை ரொம்ப ஈஸியாக சித்தி பண்ணிக்கலாம். இந்த தெய்வத்தை சித்தி பண்ணுறதுக்குன்னு
ரொம்ப கடுமையான பூஜா விதிகள் கிடையாது. ரொம்ப எளிமையான பூஜா விதிகளை பின்பற்றியே இந்த சித்தியை உங்களால் செய்ய முடியும். வயதானவர்கள், குழந்தைகள், அதே மாதிரி இளைஞர்கள் அப்படின்னுட்டு எல்லாருமே, சரிங்களா, அதாவது விவரம் தெரிந்தவர்கள், ஆன்மீக நாட்டம் இருப்பவர்கள் என அனைவருமே இந்த தேவியை சித்தி பண்ணிக்கலாம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த தேவியை சித்தி பண்ணிங்கன்னா தேவி சீக்கிரம் சித்தி ஆகிடுவா, சரிங்களா. இந்த வாராகி வழிபாட்டில் எந்த டைம் சரியான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்த ஜாம வேலை தான் வாராகி வழிபாட்டுக்கு உகந்த நேரம். என்னங்க சொல்கிறீங்க, அர்த்த ஜாம நேரமா அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை இருக்கிற அந்த டைமை தான் அர்த்த ஜாம வேலை அப்படின்னு சொல்கிறது. இந்த டைமில் தான் நீங்கள் வாராகி பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணுறது நீங்கள் எந்த டைம் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் பூஜையை தொடங்கிறது இந்த அர்த்த ஜாம நேரத்தில் தொடங்க வேண்டும். என்ன சொல்லணும்னா கோயில்களில் பண்ணுற 6 கால பூஜையிலோட இறுதி பூஜை தான் இந்த அர்த்த ஜாம பூஜை, சரிங்களா. இந்த தாயை நீங்கள் சித்தி பண்ணுறச்ச எப்படி சொப்னத்தில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லுவா அப்படின்னு சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா வாக்குவன்மையை கொடுக்குறா இந்த தாய். வாக்குவன்மைனா என்னங்க அப்படின்னா சொல்வது பலிக்கும், இந்த குறி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ணற்ற இடங்களில் பார்க்குறது உண்டு. அவங்களுக்கு பெரும்பான்மையாக வாராகியை சித்தி பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தைகள் அந்த நாக்கில் தேவி உட்கார்ந்து அவங்களுடைய நாவிலிருந்து உதிக்கும் சொற்கள் அப்படியே பழிப்பதற்கு உண்டான முகாந்திரம் அமைவதற்கு இந்த தாய் உறுதுணையாக இருப்பாள், சரிங்களா. ஸோ வாக்குவன்மைக்கும் இந்த தாயினுடைய சித்தி ரொம்ப நல்ல முறையில் பயனளிக்கும். நைவேத்தியங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் அவசியம்னு சொல்லுவேன். அதுவும் வாராகிக்கு நைவேத்தியம் வைத்தா ரொம்ப விசேஷம். தாய் ஓடோடி வந்துடுவா. ஆக்சுவலாக பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கடவுளுக்கு நாம் என்ன சார் கொடுக்க முடியும், கடவுள் தான் சார் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது, வெளியில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, குடும்பத்தோடு நீங்கள் வெளியில் செட்டில் ஆகிட்டீங்க. எப்பயாவது ஒரு தாட்டி ஊரில் இருக்க அம்மாவை பார்க்க வரீங்க. அப்போது அந்த மகன் அம்மாவை பார்க்க வரச்ச அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவானா மாட்டானா? ஏதோ ஒன்று அம்மா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவான். அதை அம்மா வாங்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவா, எதுக்குப்பா வாங்கிட்டு வந்தா, இதை யார் சாப்பிட்றது அப்படின்னுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு பெருமையாக அந்த அம்மா சாப்பிடும். அதை இதே தான் ஒரு அம்மாவும் செய்வாள். அம்மா குழந்தைய பார்க்குறச்ச வரும் பொழுது அவளுடைய மகன் இப்போ கல்விக்காக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படிக்கிறான்னு வச்சுக்கலாம். இந்த அம்மா போகிறாங்க, ஒரு 6 மாதம் கழிச்சிட்டு ரூமுக்கு போகும்போது சும்மா போவாங்களா, ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. இன்னும் சொல்லணும்னா கட்டி கொடுக்குற பிள்ளைய அம்மா பார்க்க போகும்போது எதாவது வாங்கிட்டு போகிறது, புள்ள அம்மாவை பார்க்க வரும்போது எதாவது வாங்கிட்டு வரும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடு. இது ஒரு குணம். ஒரு தாயையும் குழந்தையையும் சந்தோஷமாக்கும் ஒரு குணம். இதுதான் கடவுள்கிட்டையும். எப்பயுமே கடவுள் தான் நமக்கு அப்பா அம்மா, சரிங்களா. அவங்க தான் நமக்கு உயிரை கொடுத்தாங்க, நமக்கு எல்லா சுகங்களையும் கொடுத்தாங்க, செல்வங்களையும் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு நாம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை வாங்கிட்டு போய் கொடுக்குறச்ச அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அதுதான் நைவேத்தியம்னு சொல்கிறது. அவங்களுக்கு உங்கள் கைக்குண்டானதை வச்சு கும்பிடுறச்ச அவங்க சந்தோஷப்படுவாங்க. கட்டாயம் வைக்கணும்னு யாரும் கேட்க மாட்டேன். எந்த அம்மாவும் டே என்னை பார்க்க வரச்ச எனக்கு இது வாங்கிட்டு வாடா அப்படின்னு எந்த தாயும் சொல்கிறதில்ல. பட் அப்படி வாங்கிட்டு வந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் எப்பயுமே தெய்வங்களுக்கு கும்பிடும்போது ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க, பால் இருக்கா, அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை கலக்கி வைங்க, பால் சர்க்கரை, அதுவே போதும் எங்களுக்கு, சரிங்களா. ரொம்ப எளிமையான ஒரு நைவேத்தியம் அது. அதனால் இந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா விசேஷம் என்னென்னா பானகம்.
வாராகிக்கு விசேஷமான நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா பானகம். அது என்னங்க பானகம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு சொம்பு தண்ணி, அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க, ஒரு கட்டி வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கோங்க, ஒரு ஏலக்காயை இடித்து போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பானகம் அப்படின்ட்டு என்னோட பேர். இந்த பானகம் பார்த்தீங்கன்னா வாராகியினுடைய முன்னாடி, அதாவது ஃபோட்டோ முன்னாடியோ சில முன்னாடியோ வைக்கணும். ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி வைக்கணும். இது தாய்க்கு ரொம்ப விசேஷம். இது ஒரு சிறப்பான நைவேத்திய பானகமாக அமையும். ஒன்று. ரெண்டாவது, தாய்க்கு உளுத்த வடைனா ரொம்ப விசேஷம். சார் உளுத்த வடைனா யாருக்கு சார் பிடிக்காதுனாலாம் 10-20 வடை கூட சாப்பிடுவோம் சார் அப்படிம்பாங்க. வாராகி உளுத்த வடை பிரியை, ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு. ஸோ உளுத்த வடை வச்சுக்கோங்க. அடுத்தது மாதுளப்பழம். வாராகிக்கு மாதுளம்பழம்னா ரொம்ப இஷ்டம். ஸோ மாதுளப்பழத்தை வச்சுக்கோங்க. தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் ரொம்ப விசேஷம், தாய்க்கு பிடிக்கும், அது வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அம்பிகைக்கு ரொம்ப விசேஷம். வாராகிக்கு சக்கரவள்ளி கிழங்கு, வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நீங்கள் படைக்கலாம். இது இவ்வளவும் படைக்கணுமாங்க அப்படின்னா, முடிந்தால் நீங்கள் படைக்கலாம். தாய்க்கு படைச்சிட்டு நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. அவள் சுவை மட்டும்தான் பார்ப்பான். அந்த சுவையை எடுத்துக்குவா. பொருளை நீங்கள் தான் சாப்பிடுவீங்க, சக்கையை நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. அதனால் வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் தாயை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவளுக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கு, ஒரு அம்மாவுக்கு என்னென்னலாம் பிள்ளை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ, உங்களால் கைக்குண்டானது என்னென்ன பண்ணணும்னு விருப்பமோ அதை வச்சு அன்னையை கும்பிடுங்க. அன்னை மகிழ்வடைவாள். இப்படி வச்சுட்டு ஒரு அக்னி நட்சத்திர காலத்தில் ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்துக்கோங்க. என்ன சொன்னோம்னா, மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திர காலம் இருக்குது. டோட்டலாக 25 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர காலம் இருக்குது. ஸோ இந்த டைம் பீரியடில் ஏதாவது ஒரு 11 நாட்களை தேர்வு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு 11 நாட்களை தேர்வு செஞ்சுக்கோங்க. வெள்ளி செவ்வாயில் ஆரம்பிக்கிறது விசேஷம். அர்த்த ஜாமத்தில் பூஜையை தொடங்குங்க. ஃபஸ்ட்டு இந்த வாராகி பூஜைக்கு முக்கியமே தூய மனம். அதான் சொன்னனே, பகைவருக்கும் கருணை காட்டும் தூய மனதோடு தாயை கூப்பிட்டால் தான் தாய் வருவா. சரிங்களா? ஃபஸ்ட்டு நைவேத்தியம்லாம் வச்சுட்டு அன்னையை நல்லா வணங்கிட்டு கும்பிட்டுட்டு, இந்த தாய் நமக்கு சித்தியாகுன்ட்டு நம்ம நெட்லேயே போட்டிங்கன்னா வாராகி போற்றிகள்லாம் இருக்கும், நிறைய இருக்கும் வாராகி போற்றிகள் அப்படின்ட்டு. ஸோ அந்த போற்றிகளை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் வாராகியின் 108 போற்றிகள் அல்லது 1008 போற்றிகள் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த போற்றிகளை சொல்லி தாயை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை சொல்லிவிட்டு, இல்லை சார் எனக்கு அந்தளவு கூட தெரியல, கம்முன்னு கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் தாயை மனசில் நினச்சி, ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி, இதை ஒரு 108 முறை சொன்னால் கூட போதும். அதாவது ஒரு ஜபமாலை வச்சுக்கலாம், துளசி மாலை, ஸ்படிக மாலை, தாமரை மணி மாலை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஜபமாலையை கையில் வச்சுட்டு 108 முறை சொல்லிட்டு நீங்கள் படுக்கையில் படுக்க போயிடலாம். நீங்கள் படுக்கையில் படுத்துட்டே, சார் கட்டிலில் படுக்கலாமா சார், சார் தரையில் படுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ பூஜை பண்ணுறோம், விரதமாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் தரையில் படுக்கிறீங்கன்னா உஷிதம். சார் என்ன கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு, வயசு 50க்கு மேலே ஆயிடுச்சு, கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருக்குது, கீழே படுத்துக்க முடியாது, உடம்புக்கு ஒத்துக்காது, நம்ம மேலே படுத்துக்கலாமா? உங்களுக்கு விதி விலக்கு. நீங்கள் படுக்கையில் படுத்துக்கலாம். படுத்துட்டு கண்களை மூடிண்டு இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே தூங்கணும். சார் நான் 3 தாட்டி சொன்னேன்னா தூங்கிடுவேன் சார், சார் நான் ஒரு தாட்டி சொன்னாவே எனக்கு தூக்கம் வந்துடும் சார், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு சொல்லணும். இப்போ ஒரு அரை மணி நேரமாவது கண்ணை மூடிட்டு இந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லணும். சொல்லிவிட்டு இந்த மந்திரம் சொல்லிகிட்டே தூங்கணும். இவ்வளோ உருக்கள்னு கிடையாது. பொதுவாக ஒரு 1,00,000 முறை ஜபம் செய்ய சொல்லுவோம். பட் நான் நிறைய பேருக்கு இந்த வாராகியினுடைய சொப்ன வாராகியினுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறச்சே, அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த மெத்தடில் தான் இவங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகுது. உருக்கள் முக்கியம் இல்லை, அப்படியே நீங்கள் படுத்துண்டு இந்த மந்திரத்தை சொல்லிண்டே தூங்கணும்.
அப்படியே சொல்லிகிட்டே தூங்கணும். உங்களே அறியாமல் தூக்கம் வந்துடும். இந்த ப்ரொசீஜரை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. 11 நாட்கள் நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் நைவேத்தியம் வச்சிடுறீங்க, இந்த போற்றி சொல்லி முடித்த வேண்டி நீங்கள் நைவேத்தியத்தெல்லாம் மக்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், நீங்கள் கூட சாப்பிட்லாம், தப்பு இல்லை. சாப்பிட்டுட்டு நீங்கள் நார்மலாகவே படுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே தூங்கிடணும். சரிங்களா? இத்தனை உருக்கள்னு இல்லை, சொல்லிகிட்டே தூங்கிடணும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக 11 நாட்கள் செய்யணும். சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாகவும் ஆகுது, 20 நாள் 21 நாள் கூட ஆகுது. பட் நீங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிரதையோட முழு மனதோட சொல்கிறச்சே கண்டிப்பாக உங்களுக்கு விரைவான முறையில் தாய் வசியம் ஆயிடுவா. சரிங்களா? இந்த தாய் எப்படிங்க வசியமானா நான் கண்டுபிடிக்கிறது? அன்னை கனவுல வருவா, கனவுல தரிசனம் தருவா. இந்த தாயை சித்தி பண்ணுறச்சே நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த அன்னை இடத்துல இப்போ ஒரு கஷ்டம், எனக்கு இதுக்கு பதில் சொல்லுமான்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லிட்டு படுக்கிறச்சே அம்மா கனவுல உங்களுக்கான பிரச்சனைக்குரிய தீர்வினை சொல்லுவாள். இதுதான் சொப்ன வாராகியினுடைய வசியத்தின் அற்புதமான பலன்கள். சரிங்களா? இது ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்யலாம். அதிகபட்சமாக 21 நாளுக்குள்ளே தாய் சித்தியாவா, குறைஞ்சபட்சம் 11 நாளுக்குள்ளே தாய் சித்தி ஆகிடுவா. சரிங்களா? இது சித்தியானாலும் கூட தினமும் இந்த தாய் மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். ஓம் க்ரீம் நமோ வாராகி அஹோரே ஸ்வப்னம் தர்ஷய டஹ டஹ ஸ்வாஹா. இதுதான் இந்த மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம். இதை அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, பெண்கள் இதை சொல்லலாமா அப்படிம்பாங்க. தாராளமாக சொல்லலாம். பெண்கள் ஆண்கள் என இருபாலரும் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லி தாய் வாராகியினுடைய முழு பலனையும் நீங்கள் பெறலாம். அன்னையிடம் நீங்கள் உரிமையாக எதனாலும் கேட்கலாம், எந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கேட்கலாம். அன்னை பரிபூர்ணமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வினை சொல்லுவாள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மற்றொரு பதில் சந்திக்கிறேன். வணக்கம்.